இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம கடந்த சில நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியின் அட்டவணையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்றைக்கு நம்ம மகிழ்ச்சியை பற்றி பேச ஆரம்பித்தோமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பல விஷயங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்னென்ன விஷயங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தடை செய்யுது அப்படின்றத பார்த்தது எல்லா விஷயங்களும் பற்றி நம்ம பேசணும். இறுதியில் நம்ம ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயம் சொல்லலாம், இல்லைனா நம்ம இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது என்னென்னா என்னுடைய அறிமுகம். நான் யார்? நான் அப்படின்னா என்னுடைய பெயர், என்னுடைய முகவரி, பட்டம், பதவி, என்னுடைய உறவு, இதெல்லாம் தான் நான் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நான் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு ட்ரெஸ்ஸாக நான் பாவிச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு போகும்போது அந்த ட்ரெஸ் தான் நான், அந்த ஒரு ஆடை தான் நான் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருந்தேன்னா என்னுடைய முழு கவனமும் என்னுடைய முழு சக்தியும் அந்த ஆடையை பாதுகாக்கிறதுல, அந்த ஆடைக்கு ஏதாவது ஒரு சின்ன கரை பட்டுட்டாலோ இல்லை சின்னதாக ஏதாவது அது கிழிஞ்சிட்டாலோ எனக்குள்ளே எவ்வளோ ஒரு பதற்றம், எனக்குள்ளே எவ்வளோ ஒரு வேதனை, கஷ்டம், நஷ்டம் எல்லாமே அடைஞ்சிட்டா மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ஆடை தான் இன்றைக்கி இந்த உடலாக நம்ம பாவிக்க வேண்டிய சமயம். ஆனால் நான் அப்படின்னா நான் ஒரு ஆத்ம சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கடந்த நிகழ்ச்சியில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சிட்ட உடனே இங்கே இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போதும் சரி, பேசும்போதும் சரி, இதை கேட்கும்போதும் சரி, எல்லாமே நம்ம நினைவில் நமக்கு ஏற்படுது. இந்த சரீரம் அப்படின்றது நான் அல்ல, நான் அப்படின்றது ஆத்ம சக்தி. இன்னும் கொஞ்சம் முன்னேறி இதை பற்றி இன்னும் தெளிவாக விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்திருக்காங்க நம்ம கூட உரையாட பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். நேற்று ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னு சொல்லலாம், நான் ஒரு ஆத்ம சக்தி. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். இதை எப்படி நான் நினைவிலே வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல நான் உட்காந்து பேசும்போது எனக்கு எல்லாம் தெரியுது, நான் உணர்வு பூர்வமாகவே எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்சம் வெளியே போயிட்டாலோ இல்லை வேறு ஏதாவது வேலைகள் இருக்கும்போதோ நான் அதை மறந்துடுறேன். ஏதாவது ஒன்று நடந்துட்டாலோ அது ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது அந்த தேவை பூர்த்தி எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய தேவைகள் இந்த உடலுக்காகவும் இல்லை வேறு விதமான தேவைகளும் தான் எனக்கு ஏற்படுது. இப்போ நான் ஒரு ஆத்மசக்தி அப்படின்றத நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்? நான் யார் அப்படின்ற ஒரு உண்மை நமக்கு தெரிஞ்ச உடனே, அந்த உணர்வு வந்த உடனேயே நமக்கு ஒரு சில விஷயங்களினுடைய கண்ணோட்டம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது நான் யார் அப்படின்றதனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்றதையும் நாம் செய்கிறோம். இப்போது நான் ஒரு தாயாக இருக்கும் பொழுதோ இல்லை ஒரு மகளாக இருக்கும் பொழுதோ இல்லை அலுவலகத்தில் நான் பணிபுரியும் ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுதோ நான் பொறுப்புகளை நிர்வகிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இல்லையா? அப்போது தாயாக ஒரு சில பொறுப்புகளையும் அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது ஒரு சில பொறுப்புகளையும் நான் நிர்வகிக்கிறேன். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கடமை, பொறுப்பு. ரெண்டாவதாக என்ன ஆகுதுன்னா, இல்லை என்ன நான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் அப்படின்றது இதுவரையில் என்னுடைய உணர்வு உடல் அப்படின்ற ஆதாரத்தில் என்ன பார்த்துக்கணுன்னா என்னுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை, அழகை இல்லையா, அதையெல்லாம் தான் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய கடமை ஒன்று, இன்னொன்று என்னை நான் பார்த்துக்கிறதுன்னு ஒன்று. ஸோ இந்த இரண்டுமே நான் நிர்வகிக்கிற அந்த ரோலினுடைய ஆதாரத்திலும் நான் இந்த உடல் அப்படின்ற ஒரு உணர்வின் அடிப்படையிலும் தான் இருக்குது. இப்போது அதையே நாம் மாற்றும் பொழுது நான் என்பது இந்த உடலோ இல்லை நான் நிர்வகிக்கிற அந்த கதாபாத்திரமோ இல்லை, நான் என்பது சக்தி. அந்த சக்தியினுடைய
அடிப்படை வேலை வந்து மனமும் புத்தியும். அதன் மூலமாக எண்ணங்களை உருவாக்குகிறது, புத்தியின் மூலமாக ஒரு சில வேலைகளை செய்கிறது. அப்படின்றப்போ என்னுடைய முதல் கடமை பொறுப்பு என்ன அப்படின்னா, என்னுடைய மனதினுடைய நிலை என்பது சீராக இருக்க வேண்டும். என் மனம் அமைதியோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அன்பு என்கிற அந்த குணம் நிரம்பி இருக்க வேண்டும். இதை நான் வந்து பார்த்துக்கிறது தான் என்னுடைய முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் நான் உடல் என்று நினைக்கும் பொழுது நான் அழிந்து போகக்கூடியவன். ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த உடல் என்பது அழிந்து போகும். மரணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ நம்முடைய உணர்வு என்பது ஆத்மா. நான் ஒரு அழியாத சக்தி அப்படின்ற உணர்வில் வரும்பொழுது எனக்கு மரண பயம் என்பது கிடையாது, இல்லையா? ஏனென்றால் சக்தி என்பது அழியக்கூடியது இல்லை. அது மட்டும் இல்லை, என்னுடைய மரண பயம் மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் வேறு யாராவது அவர்களுக்கும் கூட மரணம் என்பது கிடையாது. அவர்களும் ஆத்மாதான், அவர்களும் அழியாதவர்கள் தான். என்னுடைய உறவு என்பது கூட ஆத்மாவிற்கு தான். ஒரு ஆத்மாவிற்கும் மற்றொரு ஆத்மாவிற்கும் இருக்கக்கூடிய உறவு தான் எல்லாமே. உடலுக்கும் உடலுக்கும் உறவு கிடையாது. ஸோ அந்த மரண பயம் நீங்கி வாழ்வது என்பது மிகப்பெரிய விஷயம். நாம் சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் எப்பொழுது நமக்கு மரணம் என்கிற பயம் இல்லையோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை என்பது மிக மிக சுலபமாக, மிக அமைதியாக, எந்த விதமான பயமும் இன்றி என்னால் இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்க முடியும். இதுதான் வந்து நம்முடைய உண்மையான அடையாளத்தினுடைய உணர்வு ஏற்படும் பொழுது நமக்கு கிடைக்கிற விஷயம். நீங்கள் மரண பயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை மேலே வந்து வெறுப்பு, விரக்தி அப்படின்றது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அது வந்து வயசானவர்கள், இவங்க வந்து இளைஞர்கள் அப்படிலாம் இல்லை, எந்த வயசாக இருந்தாலும் அவங்க வந்து தன் உயிரையே மாய்ச்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த துணிவும் வந்துடுச்சு. அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பற்றி அவங்க யோசிக்கிறதில்ல. தான் யார் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாததுனால தான் இந்த மாதிரி ஒரு நிலை கூட ஏற்படுகிறது. ஏன்னா அவர்கள் வந்து இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களான தன்னுடைய ப்ரொஃபஷன், பட்டம், பதவி, உறவுகள் அதுக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தான் மார்க் சரியாக வரல அப்படின்றதுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்லையா? தன்னுடைய வேலையில் வந்து எதையோ சாதிக்க முடியல அப்படின்றதுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்க. இல்லை இந்த உறவு வந்து எனக்கு வேணும், இந்த உறவு எனக்கு கிடைக்கல, அதனால் இனிமேல் எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்றதுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்க. சின்ன சின்ன குடும்ப தகராறுகள் வந்தால் கூட வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க தன்னை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கல. தான் வந்து இந்த உறவு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க, தான் வந்து இந்த ப்ரொஃபஷன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க, தான் வந்து தன்னுடைய சாதனை என்பது வந்து நாம் இந்த பரீட்சையில் இவ்வளவு மார்க் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது கிடைக்காதப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் நடந்துட்டாலே வந்து இதுக்கு மேலே நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை தான் ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக வந்துடும். ஸோ தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. நான் ஒரு சக்தி, இந்த சக்திக்கு என்ன தேவை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த உடலுக்கு என்ன தேவை அப்படின்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவையெல்லாம் கிடைச்சா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் சந்தோஷமாக இருக்கும். ஸோ உடலினுடைய தேவைகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை வந்து நாம் வந்து வெறும் பிறப்பிலேருந்து இறப்பு அப்படின்ற மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ரீதியாக அவ்வளவுதான். ஸோ என்னுடைய உடலினுடைய உணர்வில் நான் வரும்பொழுது இந்த சமயத்துக்குள்ளே நான் எல்லாவற்றையும் அடைந்தாகணும். என்னுடைய பட்டமாகட்டும், பதவியாகட்டும், சாதனைகளாகட்டும், உறவுகளாகட்டும், எல்லாத்துலேயுமே நான் என்ன ஆகணும், ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும்பொழுது தான் நமக்கு வந்து போட்டியும் பொறாமையும் ஏற்படுது. ஸோ நாம் அதை அடைவது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளாக வச்சுக்கிறோம். அதை அடையும் பொழுது தான் நமக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை அடைவதற்காக நம்ம எதை வேணால் செய்கிறோம். ஸோ நம்ம எதை வேணால் செய்யும் பொழுது அதை அடைய முடியவில்லை அப்படின்ற ஒரு கட்டம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா எனக்கு வாழ்க்கை தேவையில்லை. ஸோ வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தனக்குள்ளே என்ன இருக்குது, நான் யார் என்பது அறியவில்லை,
என்னுடைய சுய குணங்களும் சுய மரியாதை என்ன என்பதும் எனக்கு தெரியவில்லை. என்னுடைய சுயமரியாதை செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது வந்து நான் எதையெல்லாம் அடைகிறேனோ, என்கிட்ட இருக்கிற சொத்தாகட்டும், இல்லை காராகட்டும், பங்களாவாகட்டும், இல்லையா பணமாகட்டும், அதில் தான் வச்சுருக்கேன். ஸோ இவையெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா என்னுடைய செல்ஃப் எஸ்டீமும் போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். நாம் போட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவரை விட நான் முன்னேற வேண்டும், இந்த காலகட்டத்துக்குள்ளே நான் இதை சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் முன்னேறுறோம். ஸோ என்னுடைய குறிக்கோள் முழுவதும் இந்த போட்டியில் ஜெயிக்கணும். அப்போது நான் பொய் சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லை பொறாமைப்படுறோன்னு நினைக்கிறேன், இல்லை பலவிதமான எதிர்மறை உணர்வுகள் வந்து உருவாகுது. இப்போது என்னுடைய வெற்றி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அதை அடைவது தான். இந்த சுயமரியாதை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு எதிர்மறையான எண்ணங்கள், இந்த பொய் சொல்கிறது, இந்த தப்பு பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு விஷயம்னு ஆயிடுச்சு இன்றைக்கி காலகட்டத்தில். இந்த சின்ன குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்கள பிடிச்சிருந்தா, இந்த வயசுலேயே நீ பொய் சொல்கிறியா, இதில் வயசு இதெல்லாம் எதுவும் இல்லை, பெரிய வயசில் பொய் சொன்னாலும் ஒன்று தான், சின்ன வயசில் பொய் சொன்னாலும் ஒன்று தான். இந்த வயசுலேயே நீ பொய் சொல்கிறியா, உனக்கு இந்த வயசுலேயே வந்து நீ வந்து இவ்வளோ டிஸ்ஆனஸ்ட்டாக இருக்கிறியா, அப்படிலாம் நம்ம குழந்தைங்கள சொல்லுவோம். ஆனால் பெரியவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பொய்கள் அப்படின்றத சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு வந்து ஆசிரியராகவோ இல்லை தாயாகவோ பெற்றோர்களாகவோ நம்ம வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, இதே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. ஆனால் சொல்லி கொடுக்கறது வந்து அவங்களால வந்து பின்பற்ற முடியறதில்ல. ஏன்னா நம்முடைய நம்பிக்கைகள் வந்து அது கிடையாது. நம்ம வெளிப்புறத்தில் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறோம். ஆனால் இங்கே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நேர்மையாக இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், நேர்மையாக இருக்கிறதுனால வந்து நம்ம வெற்றி அடைய முடியாது அப்படின்னெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஸோ உள்ளே வந்து நம்முடைய உணர்வு வேறாக இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கைகள் வேறாக இருக்கிறது. ஆனால் வெளிப்புறத்தில் நம்ம குழந்தைகளுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறோம், ஆனால் அது போய் அவங்கள அடையிறதில்லை. அதுக்கு நம்ம இப்படியே சொல்லி கொடுக்கலாம் இல்லையா, பொய் சொல்லலாம், நம்ம உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேர்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே சொல்லலாமே. புது நம்பிக்கை என்னன்னா, பொய் சொல்லலாம், தப்பு பண்ணலாம், ஆனால் மாட்டிக்கக்கூடாது, இதுதான் ஒரு விதமான நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அது உண்மை கிடையாது. அதாவது வெளிப்புறத்தில் வந்து நாம் மாட்டிக்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இங்கே வந்து நாம் பிடிபடுவோம் இல்லையா. பொய் சொல்லிடுறோம், இல்லை ஏமாத்திடுறோம், அந்த காரியத்தையும் சாதிச்சிடுறோம், ஆனால் நமக்குள்ள அந்த அமைதி என்பது போயிடுது, நிம்மதி என்பது போயிடுது, மகிழ்ச்சி என்பது போயிடுது, நமக்குள்ள அந்த எதிர்மறை உணர்வு என்பது உருவாகி விடுகிறது. ஸோ இங்கே என்ன ஆகிடுதுன்னா குழப்பங்கள், இங்கே நாம் பிடிபட்டுடுறோம். ஸோ இதை நாம் வந்து நிச்சயமாக போக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, வெளிப்புறத்தில் வந்து நாம் ஜெயிச்சு காமிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது நிச்சயமாக உண்மையான வெற்றி என்பது கிடையாது. நான் உடல் அப்படின்னு நினச்சேன்னா என்னுடைய உடலின் தேவைகளுக்காக, அந்த உடலை அழகுபடுத்துவதற்காகவும் அந்த உடலை திருப்திப்படுத்துவதற்காகவும் என்னெல்லாம் தேவையோ அதற்கு பின்னாடியே நான் போகிறேன். அவையெல்லாம் தேவைதான். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு யாராவது வந்து ஒரு பங்களா கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, ஒரு கையை வெட்டிக்கோங்க சொன்னா நீங்கள் வெட்டிக்குவீங்களா? இல்லை காலை வெட்டிக்கோங்க, உங்களுக்கு நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஆடம்பரமான ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார் கொடுக்குறேன் வெட்டிக்கோங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்களா? முடியாது. ஏன்னா என்னுடையது, எனக்கு வரப்போகிற விஷயங்களை விட நான் மிகவும் முக்கியம். அதற்காக நான் என்னை இழக்க தயாராக இல்லை இல்லையா. ஏன்னா நான் உடல் என்கிற உணர்வு. அதே மாதிரி தான் இந்த உடல் என்பது என்னுடையது, நான் என்பது அந்த உடலை இயக்குகின்ற அதற்கு எஜமானனாக இருக்கக்கூடிய சக்தி. நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த உடலினுடைய சௌகரியத்திற்காக, இந்த உடலுக்கு கிடைக்கப் போகிற ஒரு விஷயங்களுக்காக என்னை நான் வலியில் மனவேதனையில் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால தான் நம்ம பல சமயங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு சில விஷயங்களுக்காக என்னுடைய கான்ஷியஸ்னஸே நான் வந்து கொண்டுட்டு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நமக்குள்ளேருந்து அந்த குரல் கேட்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஆழ் மனதிலேருந்து வெளிவருகிற அந்த குரல், அதை நாம் என்ன பண்ணுறோம், ஒதுக்குறோம். எதற்காக? என்னுடைய உடலினுடைய சௌகரியத்திற்காக, என்னுடைய உடலினுடைய மகிழ்ச்சிக்காக, என்னுடைய உடலினுடைய தேவைகளுக்காக அந்த ஆழ் மனதினுடைய குரலை நாம் நிராகரித்து கொண்டே இருக்கிறோம். இப்போது நான் என்பது அந்த உணர்வு வந்து, அந்த உண்மையை நான் உணரும் பொழுது, அந்த நினைவில் செயல்படும் பொழுது இவையெல்லாம் தேவை. என்னுடையது என்பது தேவை. ஆனால் அதைவிட
நான் என்பது எனக்கு மிக மிக முக்கியம். என்னுடையதை அடைவதற்காக நான் என்னை அழித்து கொள்ள மாட்டேன் இல்லையா? என் மீது கரைப்பட விட மாட்டேன். நான் வருத்தப்படவோ கஷ்டப்படவோ மாட்டேன். ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இவை எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்காக என்னை நானே அழித்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனைகளில், கஷ்டத்தில், மனவேதனையில், வலியை நான் எனக்கே கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எல்லாருமே அந்த உணர வேண்டிய அந்த விஷயம் என்னென்னா, அந்த மனசுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள், அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது, நம்மளுடைய கவனம் அதில் செலுத்த வேண்டியது. எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் நடந்தாலும் சரி, தன்னுடைய சொத்தே போனாலும் பரவாயில்ல, நான் நேர்மையாகத்தான் இருப்பேன். ஒரு ப்ரமோஷனுக்காகவோ வேறு எதுக்காகவோ நான் நிச்சயமாக போய் சொல்ல மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன். என்னுடைய நேர்மை, என்னுடைய நாணயம் என்பது ஒரு நிச்சயமாக விலை மதிக்கத்தக்கது அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது என்ன அப்படின்னா, என்ன இங்கே சாதிச்சிருக்காங்க. எப்பொழுதுமே யாருக்குமே பயப்படாமல் மிக அமைதியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியோடு தன்னை பார்த்துக்கிறாங்க. தன்னுடைய மனநிலையை ஒரே சீராக வச்சுருக்காங்க. அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லுது, சம்திங்ஸ் இன்சிஸ்டிங் மீ, இன்னர் ஹார்ட் இஸ் இன்சிஸ்டிங் மீன்னு சொல்லுவாங்க. தவறு பண்ணாதீங்க, இது தப்பு, இது சரி, இதை நீங்கள் பண்ணலாம். அந்த மைண்ட் வாய்ஸ் அப்படின்றது நமக்குள்ளேயே கேட்கும், எனக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லுது. ஆனால் அது நம்ம யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறோம். ஆத்மசக்தின்னு உணர்ந்துட்டா கூட, இப்போ இங்கேருந்து நான் கேட்கும்போது, பேசும்போது தெளிவாக கரெக்டாக இருக்கேன். பட் அது வெளியில் போகும்போது ஒரு வேறு வேலைகளில் நான் கவனிக்கும் போதோ என்னுடைய முழு கவனமும் அதில் இருக்க மாட்டேங்குது. அந்த முயற்சி நாம் தான் எடுக்கணும். இப்பொழுது நான் யார் அப்படின்றது ஏன் அவ்வளோ ஒரு முக்கியமாக இருக்குது அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களும் சரி, செயல்களும் சரி, மனோபாவமும் சரி, கண்ணோட்டமும் சரி, நான் யார் அப்படின்ற ஒரு உணர்வில் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, நான் ஒரு தாய் அப்படின்னு இருக்கும்போது, என்னுடைய குழந்தைகளோடு இருக்கும் பொழுது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப திருப்தியாக இருக்கேன். என்னுடைய குழந்தைகள் வளர்ந்து பெரியவனாயிட்டு வேறு எங்கேயோ போயிடுறாங்க. அப்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, வெறுமையை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, தாய் அப்படின்ற ஒரு ரோல் முடிஞ்சு போச்சு, நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நான் செஞ்சிட்டேன், இப்போது எனக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு கட்டம் வரும்பொழுது தான் நமக்குள்ளே அந்த வெறுமை என்பது வருது இல்லையா? அதே மாதிரி நான் இந்த பதவியில் இருக்கேன், ஒரு மேனேஜிங் டைரக்டராகவோ இல்லை ஒரு மேனேஜராகவோ வேலை பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த வேலையில் பலவிதமான சாதனைகளை நான் செஞ்சு காட்டியிருக்கேன். எனக்கு அது திருப்தியும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. ஆனால் இப்போது நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ எனக்குள்ளே வெறுமை வந்துடுது, எனக்குள்ளே அந்த மகிழ்ச்சி இல்லை, திருப்தி இல்லை. ஏன் அப்படின்னா, நான் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனாகவோ இல்லை ஒரு உறவாகவோ நான் நினச்சிக்கிட்டதுனால. ஸோ இந்த உணர்வு எனக்கு சரியான ஒரு நல்ல உணர்வை அளிக்கலை. அதனால் என்னுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில், உண்மையினுடைய அடிப்படையில் நான் இந்த உடலாக உணர்வு செய்வது சரியாக இருக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, எனக்கு என்ன தேவை, என்னுடைய மனதை ஆறுதல் படுத்தக்கூடிய குணங்கள், என்னுடைய ஆத்மாவிற்கு எது சரியான விஷயங்களோ அதை நான் நெக்லெக்ட் பண்ணிடுறேன். அதை நிராகரித்து விட்டு இவைகளுக்கு பின்னால் நான் ஓடிட்டுருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி பொய் சொல்கிறது, பொறாமப்படுறது, இல்லை ஏமாத்துறது, அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம செய்கிறோம். ஸோ நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வியினுடைய பதில் நமக்கு வேறு கண்ணோட்டத்தை கொடுக்கிறது. என்னுடைய அழகு உடல் அல்ல, மனதில் எந்த விதமான கோபமோ டென்ஷனோ இல்லை வருத்தமோ அப்படின்ற கரை படியாமல் பார்த்து கொள்வது என்னுடைய அழகை நான் பார்த்துக்கொள்வதாகும். ஆக்சுவலாக நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி, சோல், ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, ஏதோ பேய் பூதம் அப்படின்ற விஷயங்களை தான் நினச்சிட்ருக்காங்க இல்லையா? இல்லை ஏதாவது ஒரு இடத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அங்கே போகும்பொழுது அங்கே பேசுகிறாங்க. இல்லை சத்சங்கங்களில் ஆத்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அதாவது இவைகளெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எப்படி இது வேலை செய்கிறது அப்படின்றத மட்டும்தான், அதை உணர்வில் நாம் கொண்டு வரலை. நமக்கு தெரியாது என்பது இல்லை, ஆனால் அதை உணர்வில் கொண்டு வரல, அவ்வளோதான். ராஜயோக தியானம் என்பது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, நான் ஒரு சக்தி, இந்த உடலை இயக்குகின்ற சக்தி. ஸோ எல்லாருக்குமே இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனம் என்பது இருக்குது, மனம் என்பது ஒரு சக்தி, புத்தி என்பது இருக்குது,
அது ஒரு சக்தி. மனதின் மூலமாக எண்ணங்கள் உருவாகிறது அப்படின்றது தெரியும். இன்றைக்கி குழந்தையை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அந்த குழந்தைக்கு யாருமே வந்து மனம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது, எண்ணம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஸோ எண்ணங்களினுடைய அடிப்படையில் உருவாகிற உணர்வுகளின் அடிப்படையில் நாம் செயல்களை செய்கிறோம் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நாம் செய்கிற செயல்கள் வந்து எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்துகிறது, எனக்கு எப்படிப்பட்ட உணர்வை திரும்பவும் கொடுக்கிறது, அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னென்னா அந்த உணர்வுகளாகட்டும் எதிர்மறை எண்ணங்களாகட்டும் இங்கே போய் ரெக்கார்ட் ஆகிடுது. நம்ம செயல்களை செய்கிறோம், செய்து முடித்ததுக்கப்புறம் கூட நமக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகும், நாம் வந்து செஞ்சது சரியில்லை, நாம் ஏதோ தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு உள்ளே வந்து ஃபீல் ஆகும். அது அப்படியே உள்ள எல்லாமே வந்து நம்முடைய வழக்கமாக அதுக்கப்புறமா பழக்க வழக்கமாக மாறிடுதுன்னு நமக்கு தெரியுது. இப்போ வந்து ஆத்மா என்பது இந்த பயணத்தில் வந்து ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகுது இல்லையா, அதுதான் மரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உடல்லேருந்து ஆத்மா இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது தான் செய்த செயல்களினுடைய விளைவுகளின் வாயிலாக ஏற்பட்ட உணர்வுகள் என்கிற சக்தியை தான் தன்னோட எடுத்துகிட்டு போகுது. அதை தான் நாம் வந்து பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம். யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா இவர் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போனார் பாருங்கள் அப்படின்லாம் பேசிக்கிறோம் இல்லையா, ஒரு வைராகியம் ஒன்று வருகிறது, அதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் வந்த உடனே என்ன ஆகிடுதுன்னா அது எல்லாத்தையுமே மறந்துடுது. அந்த ஆத்மா அப்படின்றது வந்து இந்த உணர்வுகளை தன்னோடு எடுத்துகிட்டு போகுது. அப்பொழுது வேறொரு உடலுக்கு போகும் பொழுது எங்கேருந்து விட்டுதோ அந்த உணர்வுகளின் அடிப்படையில் எதை அது சேமித்து வைத்திருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும். அதுதான் வெளிப்படும். இன்றைக்கு நான் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை அப்படின்றது வந்து எப்பொழுதோ செய்த செயல்களினுடைய பலன். இதில் வந்து எந்த வேறுபாடு இல்லை, தெரிஞ்சு பண்ணேன் தெரியாமல் பண்ணேன் அப்படிலாம் இல்லை. ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு என்ன தெரியல அப்படின்னா எங்கே நான் வந்து இதை வந்து நிறுத்தணும், எங்கே ஆரம்பிக்கணும் நமக்கு தெரியல. அதற்கு காரணமே வந்து நான் யார் அப்படின்ற உண்மையை வந்து நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அனுபவம் செய்யறதுக்கு நாம் முயற்சி எடுக்கலை. நான் என்னோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு லாங் டிஸ்கஷன் வந்து நான் நடத்திட்டு இருந்தேன். அதில் அவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, நான் அப்படின்றது வந்து இந்த சரீரமோ உடலோ இல்லை என்னுடைய முகவரியோ பட்டமோ பதவியோ கிடையாது. நான் அப்படின்றது ஒரு ஆத்ம சக்தி, எல்லாருமே அப்படித்தான் அப்படின்ற விஷயத்தை அவர்கிட்ட சொன்ன உடனே அவர்கிட்ட இருந்து விதவிதமான கேள்விகள் வந்தது. கடைசியாக ஓவரால் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆத்மசக்தி, நான் ஒரு ஆத்மசக்தின்னா எதுக்காக இந்த உடல், எதுக்காக இந்த பட்டம் பதவி, இந்த வாழ்வு எதுக்காக இதெல்லாம், இது வந்து சாத்தியமாக இருக்க முடியாது. சில பேர் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க, நம்புகிறாங்க. அதை ஏற்றுக்கிறதுல கூட வந்து அவங்களுக்குள்ள வந்து சில கருத்து வேறுபாடு இருக்குது. நம்ம பல காலமாக வந்து நம்முடைய உணர்வு வந்து உடலாகத்தான் இருந்தது. நான் அப்படின்னா அந்த உடல் தான், அந்த உணர்வில் தான் நாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உடல் அல்ல அப்படின்றதை நாம் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை என்பது சரியில்லை அப்படின்னா நமக்கு ஒரு சரியான உணர்வை கொடுக்காது. இன்னைக்கு வரைக்கும் நான் உடல் என்கிற உணர்வில் இருக்கும் பொழுது தான் மகிழ்ச்சி வேணும் அப்படின்றப்போ மகிழ்ச்சியை நாம் வெளியே தேட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உடலினுடைய சௌகரியங்கள் தான் மகிழ்ச்சி இல்லையா. நான் ஒரு சக்தி, இந்த உடலை இயக்குகின்ற சக்தி. நான் அமைதியே உருவானவன், மகிழ்ச்சி என்னுடைய இயல்பு, நான் அன்பே உருவானவன். இந்த ராஜயோக தியானத்தில் வந்து நமக்கு முதல்ல வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமே வந்து நான் யார் அப்படின்ற உண்மையே தான். நான் ஒரு சக்தி அப்படின்றது உணர்றது மட்டுமல்ல, என்னுடைய உணர்வினுடைய அடிப்படையில் நான் ஒரு சக்தி அப்படின்னப்போவே நம்முடைய தேடல் முடிவடைந்து விடுகிறது. ஏனென்றால் நான் மகிழ்ச்சியை வெளியே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அமைதி என்பது என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குது, என்னுடைய சுபாவம் என்று சொல்லி கொடுக்கிறது. அன்பு என்பது என்னுடைய குணம் என்று சொல்லி கொடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமலோ இல்லை நாம் மறந்துவிட்ட விஷயங்கள். ஸோ இந்த உணர்வையும் இந்த நினைவையும் தூண்டி விடுகிறது, எழுப்பி விடுகிறது இந்த தியானம். நம்ம தியானம் அப்படின்னா முதல்ல என்ன சொன்னோன்னா இன்டர்னலாக கான்வர்சேஷன், நம்ம உட்காந்து நமக்கு நாமே வந்து சொல்லி கொடுக்குற முறை. நமக்கும்
இது வரைக்கும் வந்து நமக்கே நமக்குள்ள ஒரு உறவு இருக்குது இல்லையா, அது இல்லாமல் இருந்தது. அந்த உறவு தான் முதல் படி. அந்த உறவை நாம் உட்கார்ந்து தியானத்தில் ஏற்படுத்திக்கிறோம். நமக்குள்ளே நாமே பேசிக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற அத்தனை நற்குணங்களையும் நல்ல விஷயங்களையும் வெளியில் கொண்டு வரும். ஸோ அந்த உணர்வு வந்து நமக்கு வரும்பொழுது தான் நம்முடைய தேடல் என்பது முடிவடைந்து விடுகிறது. எனக்குள்ளே இவ்வளவும் இருக்குது, இதை நான் வெளிக்காட்டுவது தான் என்னுடைய வாழ்க்கை. ஸோ அதை நம்முடைய கண்ணோட்டம் மாற்றுகிறது. நிச்சயமா இது வரைக்கும் வேல்யூன்னு நாங்கள் எதையோ ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நிஜமான உண்மையான மதிப்பு எதுக்கு இருக்குது அப்படின்றத இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நல்லா எங்களுக்கு தெரிய வச்சிங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் யார் அப்படின்னா, நான் ஒரு ஆத்ம சக்தி. உண்மையில் நமக்கு எவ்வளோ மதிப்பு, நம்மளுடைய மனசுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது, அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற சென்டர்ஸில் நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இது எல்லாமே இயல்புன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இதை வெளியில் எங்கேயோ நம்ம தேடிட்டு இருக்கோம், ஆனால் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறத விட நம்ம எல்லாருமே உணர்ந்துட்டோன்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக நீங்களும் இதுக்கான முயற்சி செய்வீங்க, இதுக்கான பயிற்சி செய்வீங்கன்னு நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறோம். உங்களுடைய கேள்விகள் இல்லை கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தாராளமாக எழுதி அனுப்பலாம். இல்லை எங்கள் இமெயில் முகவரிக்கோ இல்லை தொலைபேசி மூலமாகவோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நாங்கள் விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி